நம்மளோட பிரபஞ்சம் எப்போ வரைக்கும் இருக்கும் அண்ட் இந்த பிரபஞ்சம் எப்போ அழியும், எப்படி அழியும், ஏதாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஐ திங்க் இந்த கேள்வி தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். உங்களிருந்து நிறைய பேர் சில வருஷம்க்கு அப்புறம் நம்மளோட பிரபஞ்சத்தோட நிலைமை எப்படி இருக்க போகுது, எப்படி அதோட கண்டிஷன் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நினச்சிருப்பீங்க, ரைட்? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சில வருஷம்க்கு அப்புறம், அதாவது 100 வருஷம், 1000 வருஷம், லட்சம் வருஷம், இல்லை 10 லட்சம் வருஷம்க்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல போகிறது கிடையாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து 10க்கு அப்புறம் 303 0 போட்டால் எத்தனை வருஷம் ஆகுமோ அத்தனை வருஷம்க்கு அப்புறம் என்ன நடக்குன்றதை நம்ம பார்ப்போம். இதெல்லாமே ஆக்சுவலாக சயின்டிஸ்டோட ப்ரெடிக்ஷன்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் எஸ்டிமேட்ஸ். வேறு ஏதாவது கூட நடக்கலாம். பட் இந்த ரிசர்ச்சில் இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ எவ்ரிபடி வியர் யோர் ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் யூனிவர்ஸை விட்டு வெளியே ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. இன்னிலிருந்து 100 crore இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் காதில் விழுந்தது கரெக்டு தான். நம்ம இப்போ 1000 கோடி வருஷத்தை கடந்து வந்துட்டோம். நம்மளோட உலகத்தில் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் நம்மளோட சூரியன் 21st century, அதாவது இப்போ நம்ம எங்கேருந்து வந்தோமோ அப்போ சூரியன் எவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சோ அதை விட 10 மடங்கு அதிகமாக பிரைட் ஆயிருச்சு. அதால் இந்த பூமியில் ஹீட் ரொம்ப அதிகமாயிருச்சு. நாசாவோட ரிப்போர்ட் படி 21st centuryல பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் 14.5 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ சூரியனோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் சுட்டு பொசுக்கிற 50 டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு. இதோட வார்னிங் நம்ம கிட்ட 21st centuryலே கொடுத்துருந்தாங்க. அதாவது பொல்யூஷன் பண்ணுறதால இதெல்லாம் நடக்கும்னு அப்பயே சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம கண்டுக்காமல் இருந்ததால் இப்போ பூமியோட ஓசோன் லேயரே காணாமல் போயிடுச்சு. இன்னிலிருந்து 2 crore, அதாவது 200 கோடி வருஷம்க்கு அப்புறம் இன்னொரு 100 கோடி வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ பூமியோட டெம்பரேச்சர் இன்னும் அதிகமாயிருச்சு. இந்த ஹீட்டால கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நதிகளும் கடல்களும் காஞ்சிருச்சு. இந்த நேரத்துல டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமா பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களும் அழிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த பூமியில மனுஷன் அப்படின்னு ஒரு உயிரினம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இவ்வளோ டெம்பரேச்சர் தாங்க முடியாம மனுஷங்களும் டைனோசர்ஸ் மாதிரி எக்ஸ்டிங்க்ட் ஆயிட்டாங்க. உடஞ்சு போன பில்டிங் அண்ட் அதோட மெமரிஸ் இது மட்டும் மிச்சம் இருக்கு. வெறும் கொஞ்சம் உயிர்கள் தான் மிச்சம் இருக்கு. ஆனா அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிக்குது. லக்கியா இருந்த பணக்காரங்க எல்லாருமே மார்ஸ் கிரகத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா மார்ஸ்ல சூரியனோட டெம்பரேச்சர் பூமியை கம்பேர் பண்றப்ப கம்மியா இருந்துச்சு. ஆனா சில வருஷத்துக்குள்ளேயே சூரியனோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாயிருச்சு. அண்ட் அந்த டெம்பரேச்சரால மார்ஸும் மனுஷங்க இருக்கிற அளவுக்கு இல்லை. அண்ட் இப்ப அந்த மனுஷங்களால எங்கேயுமே போகவும் முடியாது. அண்ட் அதனால இப்ப எந்த ஒரு மனுஷனும் உயிரோட இல்லை. அண்ட் இட்ஸ் சேட் டு சே, மனுஷன் அப்படின்றது ஒரு ஹிஸ்டரியா மாறிடுச்சு. இந்த நேரத்துல எந்த ஒரு ஹியூமன் பீயிங்கும் இந்த பிரபஞ்சத்துல உயிரோட இல்லை. இன்னிலிருந்து 400 crores, அதாவது 400 கோடி வருஷம்க்கு அப்புறம் நம்மளோட மில்கி வே கேலக்சியோட நெய்பர் ஆண்ட்ரோமேடா கேலக்சி, அது நம்மளோட மில்கி வேய அது பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப முன்னாடி மனுஷங்க உயிரோட இருந்தப்ப, அதாவது 21st centuryல இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி நம்மளோட மில்கி வேல இருந்து 250 கோடி லைட் இயர்ஸ் தூரத்துல இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த ரெண்டுமே கொலைட் ஆக போகுது. நம்மளோட பூமியில இருந்து இந்த வானம் இந்த மாதிரி தெரியுது. அதாவது ஒரு பெரிய ஆண்ட்ரோமேடா கேலக்சி நம்மள நெருங்கி வர மாதிரி வானத்துல தெரியுது. அண்ட் கடைசியில 2 கேலக்சியும் இடிச்சிருச்சு. அண்ட் இந்த மில்கி வேவும் ஆண்ட்ரோமேடாவும் இடிச்சு ஒரு பெரிய கேலக்சியா உருவாயிருச்சு. ஒரு சூப்பர் கேலக்சி. அண்ட் அதுக்கு எந்த ஒரு பேரும் இருக்காது. ஏன்னா எல்லாருக்குமே பேர் வச்சுக்கிட்டு இருந்த இந்த மனுஷங்களே இப்போ உயிரோட இல்லை. இந்த சூப்பர் கேலக்சியை பார்க்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டான். இன்னிலிருந்து 500 crore இயர்ஸ் லேட்டர் அந்த 2 கேலக்சி அப்போ இடிச்சிருந்தாலும் நம்மளோட சோலார் சிஸ்டம்ல ஒன்றுமே ஆகலை. ஏன்னா நம்மளோட சோலார் சிஸ்டம் இந்த மில்கி வேக்கு ரொம்ப உள்ளக்க இருக்கு. ஆனால் இதுல இருந்து தப்பிச்சிருந்தாலும் இப்போ நம்மளோட சோலார் சிஸ்டம் அழிய போகுது.
நம்மளோட சோலார் சிஸ்டம் அதோட எண்ட் லைன்ல இருக்கு. ஏன்னா நம்மளோட சோலார் சிஸ்டமை ஒர்க்கிங் கண்டிஷன்ல வச்சுக்கிட்டு இருந்த இந்த சூரியன் அவுட் ஆஃப் ஃபியூல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது சூரியனோட எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா முடிய ஆரம்பிச்சிருச்சு. மனுஷங்க வாழ்ந்துகிட்டு இருந்தப்ப 21st செஞ்சுரியில சூரியனோட சைஸ் எப்படி இருந்துச்சோ அதை விட 200 மடங்கு சூரியன் பெருசாகிக்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் அது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா எந்த ஒரு நட்சத்திரமும் அதோட சாகிற வயசுல அது பெருசாகிக்கிட்டே இருக்கும். இது ஒரு ரெட் டுவார்ஃபா மாறிடுச்சு. நம்மளோட பூமியில இருந்து இந்த செவப்பா வயசா இருக்கிற சூரியன் இந்த மாதிரி தெரியுது. அண்ட் இதையும் பார்க்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டா. அண்ட் இந்த சோலார் சிஸ்டமோட ஆங்கிள் இருந்து பார்க்கறப்ப இன்னும் ரொம்ப பெருசா தான் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இப்ப இந்த சூரியன் இந்த சோலார் சிஸ்டம்ல இருந்த ஃபர்ஸ்ட் பிளானட் அதாவது மெர்க்குரிய சாப்பிட்டுருச்சு. இப்ப நம்மளோட இந்த சோலார் சிஸ்டம்குள்ள 8 கிரகம் இல்ல, வெறும் 7 கிரகம் தான் இருக்கு. நம்மளோட சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கிரகங்களையும் முழுங்கிருச்சு. ஃபர்ஸ்ட் இது மெர்க்குரிய முழுங்குச்சு, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வீனஸ், எர்த், மார்ஸ், அப்படியே இந்த சோலார் சிஸ்டம்ல இருந்த பிக்கஸ்ட் பிளானட் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் எதையுமே விடல, எல்லாத்தையும் முழுங்கிருச்சு. அண்ட் இப்ப நம்மளோட சோலார் சிஸ்டம்ல எந்த ஒரு கிரகமும் மிச்சம் இல்லை, வெறும் சூரியன் மட்டும்தான் இருக்கு. இன்னில இருந்து 15,000 crores years later சோலார் சிஸ்டம் அழிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ இந்த சோலார் சிஸ்டம் இந்த மாதிரி தெரியுது. செத்துக்கிட்டு இருக்கிற வயசான சூரியன் அண்ட் அதை சுத்தி மிச்சம் இருந்த கிரகங்களோட பீசஸ், ஒரு செத்துக்கிட்டு இருக்கிற சூரியன் which is cooling down. அண்ட் இதை சுத்தி இருக்கிற பாவமான பீசஸ் 1000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூரியனால அழிக்கப்பட்ட அந்த பிளானட்ஸோடது. அங்க ஒரு நாள் உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. நம்மளோட அழகா இருந்த இந்த சோலார் சிஸ்டம் இப்ப முழுசா அழிஞ்சிருச்சு. இன்னில இருந்து 10,000 கோடி வருஷத்துக்கு அப்புறம் இந்த மில்கி வே கேலக்ஸி அண்ட் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சேர்ந்து ஒரு இடத்துல இருந்துச்சுல. அண்ட் அது கூடவே இன்னும் நிறைய கேலக்சிஸ் எல்லாம் சேர்ந்து அதே இடத்துல இருந்துச்சுல. அந்த மாதிரி நிறைய கேலக்சிஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறத வர்கோ சூப்பர் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 10,000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி 21st செஞ்சுரியில இந்த வர்கோ சூப்பர் கிளஸ்டர்ல நிறைய கேலக்சிஸ் ஒரே இடத்துல இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த இடம் ரொம்ப பழசாயிருச்சு. அண்ட் இதுக்குள்ளே இருந்த எல்லா கேலக்சிஸும் அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் எல்லாமே தன்னுக்குள்ளேயே சேர்ந்து சேர்ந்து ஒரு பெரிய கேலக்சியாக மாறிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் மிச்ச எந்த இடத்துல இந்த மாதிரி வர்கோ சூப்பர் கிளஸ்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த கேலக்சிஸ் எல்லாம் அதுக்குள்ளேயே அது சேர்ந்து சேர்ந்து சூப்பர் கேலக்சிஸாக மாறிக்கிட்டே இருக்கு. இன்னிலிருந்து 1 lakh crore அதாவது 1,00,000 கோடி வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன்ல பெரிய பெரிய சூப்பர் கேலக்சிஸ் எல்லாம் உருவாகுதுன்னு, அது அப்ப இருந்த விஷயம். 9,000 கோடி முன்னாடி நடந்த விஷயம் அது. ஆனா இப்ப இந்த எல்லா கேலக்சிஸும் செத்துருச்சு. ஏன்னா கேலக்சிஸ் எல்லாமே நட்சத்திரங்களால தான் உருவாகும். அண்ட் இந்த கேலக்சிஸ்குள்ள இருந்த எல்லா நட்சத்திரங்களோட ஃபியூல் முடிஞ்சிருச்சு, எல்லாம் அமர்ந்துருச்சு, அதாவது செத்துருச்சு. ஏன்னா அதோட ஃபியூல் முடிஞ்சிருச்சு. எப்படி நம்மளோட சூரியன் எப்பயோ செத்துருச்சோ அதே மாதிரி தான் எல்லா நட்சத்திரங்களும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துருச்சு. அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேலக்சிஸும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. புது புது நட்சத்திரங்களெல்லாம் உருவாகிறதுக்கு டஸ்ட் கிளவுட்ஸ் வேணும். அது ரொம்ப டைமுக்கு முன்னாடி 21st செஞ்சுரியில ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த பிரபஞ்சத்துல எங்கவுமே டஸ்ட் அவைலபிளாவே இல்லை. அதனால தான் இந்த பிரபஞ்சத்துல புது நட்சத்திரங்கள் உருவாகவே முடியல. இப்போ இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு கேலக்சியும் கண்ணுக்கே தெரில. இன்னில இருந்து 2 lakh crores அதாவது 2,00,000 கோடி வருஷம்க்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஃபேக்ட் தெரியும். அதாவது நம்மளோட இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும்னு. இந்த பிரபஞ்சத்தோட எக்ஸ்பேன்ஷனோட ஸ்பீட் அதாவது பெருசாகிக்கிட்டு இருக்குல்ல, அதோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப 2,00,000 கோடி வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்பீட் 1,00,000 மடங்கு அதிகமாயிருச்சு. இப்ப இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு கேலக்சி இல்ல, ஆனா உடஞ்சிருந்த பிளானட்ஸோட பீசஸ் தான் இருக்கு. அண்ட் அதுவும் இந்த பிரபஞ்சத்தோட எக்ஸ்பேன்ஷனால ஒன்ன விட்டு ஒன்னு தள்ளி போய்கிட்டே இருக்கு. இன்னில இருந்து 20 lakh crore அதாவது 20 லட்சம் கோடி வருஷத்துக்கு அப்புறம் இந்த செத்துக்கிட்டு இருக்கிற பிரபஞ்சத்தோட இன்னொரு சைட்ல லக்கியா இருக்கிற இன்னும் சில ஸ்டார்ஸ் உயிரோட தான் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற ராட்சசன் அதாவது இந்த பிளாக் ஹோல்ஸ் அது நம்மளோட
பிரபஞ்சத்தோட ராஜாவா ஆயிருச்சு. இந்த பிரபஞ்சத்துல நட்சத்திரங்கள் அண்ட் கிரகங்கள் எல்லாத்தோட முடிவு வந்துருச்சு. ஆனா இந்த பிளாக் ஹோல்ஸ் லட்சக்கணக்கான உருவாயிருச்சு அண்ட் அவங்க இந்த பிரபஞ்சத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. மிச்சம் இருந்த கிரகங்களோட பீசஸ தேடிக்கிட்டு இருக்காங்க அதை சாப்பிடுறதுக்காக. இன்னில இருந்து 1 crore அதாவது 1 கோடி வருஷத்துக்கு அப்புறம் இப்போ யூனிவர்ஸோட அந்த சைட்ல மிச்சம் இருந்த சில நட்சத்திரங்களும் அழிஞ்சிருச்சு அண்ட் இந்த பிளாக் ஹோல்ஸ் மிச்சம் இருந்த எல்லா பிளானட்ஸோட பீசஸை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் என்னென்னலாம் இந்த பிரபஞ்சத்துல மிச்சம் இருக்கோ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி எல்லாத்தையுமே இந்த பிளாக் ஹோல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அண்ட் இப்போ இந்த பிரபஞ்சத்துல கண்ணுக்கு தெரிகிற எந்த ஒரு பொருளும் இல்லை. இப்போ வெறும் பிளாக் ஹோல்ஸ் அண்ட் பிளாக் ஹோல்ஸ் தான் மிச்சம் இருக்கு. இன்னிலிருந்து 10க்கு அப்புறம் 40 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் நம்மளோட பிரபஞ்சத்தோட எண்ட் ஆஃப் த லைன். இப்போ ஒண்ணுமே இந்த பிரபஞ்சத்துல மிச்சம் இல்லை. பட் நீங்க ஜூம் காகிள்ஸ் போட்டுக்கோங்க, நீங்க பார்க்கலாம் தட் சில ஆட்டம்ஸ் தான் மிச்சம் இருக்கு. இந்த ஆட்டம்ஸ் இந்த ஸ்பேஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கு. பிளாக் ஹோல்ஸ்ல இருந்து தப்பிச்ச சில லக்கி பிளானட்ஸோட பீசஸ் எல்லாமே இந்த ஸ்பேஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கு. பட் இப்ப பிளாக் ஹோல்ஸை தவிர இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே இல்லாததால எல்லா பிளாக் ஹோல்ஸும் ஒண்ணுக்கு ஒன்று முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் இதோட அல்டிமேட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸால. அண்ட் இப்போ எல்லா பிளாக் ஹோல்ஸும் சேர்ந்து ஒரு சூப்பர் பிளாக் ஹோலா மாறிடுச்சு. அண்ட் தப்பிச்சிருந்த லக்கி பார்ட்டிகல்ஸையும் இந்த பிளாக் ஹோல்ஸ் முழுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரபஞ்சம் சாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னிலிருந்து 10க்கு அப்புறம் 303 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை நம்ம இங்கிலீஷ்ல சென்டிலியனும் சொல்லுவோம். இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட முடிவு. இப்போ இந்த பிரபஞ்சம் முழுசா காலியாயிருச்சு. அண்ட் இந்த பிரபஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சுன்றத நான் உங்களுக்கு என்னோட வாயால் சொல்ல முடியாது அண்ட் ஸ்க்ரீன்லையும் நம்பரை காமிக்க முடியாது. அந்த பிரபஞ்சத்தோட சைஸ் ரொம்ப அதிகமானதால அந்த சூப்பர் பிளாக் ஹோலும் ஹை ரேடியேஷனால எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அந்த பிளாக் ஹோல்ஸ் who killed everybody அதுவே சாக ஆரம்பிக்குது. அண்ட் இப்போ சில வருஷத்துலயே மிச்சம் இருந்த அந்த ஒரு பிளாக் ஹோலும் காணாம போச்சு. அண்ட் இப்போ அந்த அல்டிமேட் பாயிண்ட் வந்துருச்சு வேர் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எதுவுமே இல்லை. அண்ட் எந்த ஒரு கிரகம், எந்த ஒரு நட்சத்திரம் அண்ட் கூடவே எந்த ஒரு பிளாக் ஹோலும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. அண்ட் இப்போ இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே மிச்சம் இல்லை. இந்த பிரபஞ்சம் இப்போ அழிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இந்த ஒன்றுமே இல்லைன்றது சொல்கிறேன்ல, இந்த ஒன்றுமே இல்லைன்றதும் அந்த இடத்துல இல்லை. ஆப்சல்யூட்லி நத்திங். இந்த ஸ்பேஸை தவிர எதுவுமே இங்கே இல்லை. அண்ட் ஐ திங்க் இந்த ஸ்பேஸ் தான் கடவுள். ஏன்னா இந்த ஸ்பேஸ் பிறக்கவும் இல்லை, என்றைக்குமே சாகவும் சாகாது. ஸ்பேஸ்க்குள்ளே இருந்த எல்லாமே பிறந்துருச்சு அண்ட் அழிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஸ்பேஸ் அதுவே அது தன்னுக்குள்ளேயே ஒரு நான் எக்ஸிஸ்டிங் பார்ட்டிக்கிள். அதாவது இது வந்து ஒரு டெட் பார்ட்டிக்கிள். இது ஒன்றுமே இல்லை அண்ட் இது ரொம்ப அல்டிமேட்டானது. அண்ட் இதை எப்படி அழிக்க முடியும்? ஏன்னா அது ஏற்கனவே செத்து தானே இருக்கு. இதே ஸ்பேஸில் ஒரு நாள் பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரகம் இருந்துச்சு. அந்த கிரகத்தில் மனுஷங்களெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பூமியில் ஒரு நாள் நீங்கள் கோடிங் அண்ணாவோட வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த வீடியோவில் அவன் அழிவை பற்றி சொல்லிட்டு இருந்தியான். ஆனால் இப்போ எல்லாமே அழிஞ்சிருச்சு. வெறும் ஸ்பேஸ் தான் மிச்சம் இருக்கு. இதுதான் இந்த டைம் அண்ட் இந்த பிரபஞ்சத்தோட எண்ட். இப்போ எல்லாமே 0 ஆயிருச்சு. ஆனா இன்னும் 3 விஷயம் உயிரோட தான் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அதுதான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், கமெண்ட் பாக்ஸ். ஓகே, அங்கே போய் வச்சவங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். போதும், நம்ம ரொம்ப தான் வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டோம். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க. இதெல்லாம் வந்து இப்போ நடக்க போகிறது கிடையாது. இது எவ்வளவோ வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. ஓகேங்களா? பட் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நேச்சரால தான் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கோம். அண்ட் இந்த நேச்சருக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஓகேங்களா? டெக்னாலஜி எவ்வளோ முன்னேறினாலும் பரவாயில்ல, பொல்யூஷனை கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்வேஸ் லவ் த நேச்சர். அண்ட் ஒருவேளை இந்த நேச்சரை நீங்கள் நல்லா வச்சுருந்தீங்கன்னா எந்த ஒரு அழிவும் வராது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு வேளை ஃப்யூச்சரில் வர இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நிற்கணும், ஏதாச்சும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஏதாச்சும் செய்யணும், இப்படியே ப்ரோக்ராமிங் எல்லாம் கற்றுக்கணும்,
ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலில் நான் டெய்லி ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ், கேம் டெவலப்மெண்ட் டியூட்டோரியல்ஸ், டெக்னாலஜி ரிலேட்டட் எல்லா டியூட்டோரியல்ஸும் போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் சேனலில் போய் செக் அவுட் பண்ணுங்கள் உங்களுக்காக எவ்வளோ கண்டென்ட் இருக்குன்றது பாருங்கள். கொஞ்சம் பாருங்கள், எங்களையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பண்ணலாம்ல. ஸோ பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ thank you guys for watching this video. I will see you next time. Up to that, keep learning, keep practicing and keep watching Coding Anna.